பாத்தீங்கன்னா காய்ஸ் நாங்க வந்துட்டோம் இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு. இந்த சைனீஸ் டெம்பிளோட பேர் சிங் சுயி கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு உயரமா வடிவான ஒரு வியூல ரெட் கலர்ல இது இருக்கு. ஸோ இங்க 17 விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு. அதாவது சைனீஸ்ல ஃபெஸ்டிவல்ஸ், அவங்களோட கல்ச்சர் எப்படி, அவங்க எப்படி வழிபடுறாங்க, ஸோ அதை பற்றி எல்லாம் ப்ரீஃபாக இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இடம். இதில் பிக்சர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது சைனீஸ் டெம்பிள்லேருந்து இறங்கி, அதாவது கேபிள் கார்லேருந்து நீங்கள் சைனீஸ் டெம்பிள் ஸ்டேஷனில் இறங்கி வந்த உடனேவே இந்த டிஸ்பிளே போர்டு உங்களுடைய பார்வைக்கு இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஒரு சின்ன கைடன்ஸ் எடுத்துக்கொண்டு மேலும் உங்கள் பயணத்தை தொடரலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைனீஸ் டெம்பிளுக்கு உள்ளே வரல, ஆனால் அதுக்கு வெளியில் வந்துட்டோம். ஸோ எனக்கு பின்னாலே இருக்கிறது தான் சைனீஸ் டெம்பிள். இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வியூவை பாருங்க காய்ஸ், செம்மையா இருக்கு. இங்க நல்ல காத்து அடிக்குது காய்ஸ். ஸோ இங்க மேல நாங்க இப்ப நான் நினைக்கிற மேகத்துக்கு உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க சுத்தி வலிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா மிஸ்டா அந்த ஒரு ஸ்னோவியான ஒரு கிளைமேட்டா இருக்கு. ஸோ அங்க பாருங்க, இது காத்தடிக்கக்குள்ள அந்த ஸ்னோவி கிளைமேட், அதாவது அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் எங்களை தாண்டி போகுது. ஸோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை இது உருவாக்கி தருது. வாங்க பாப்போம். ஏ காய்ஸ், இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபுல் அண்ட் ஃபுல் காத்தோட இந்த வியூவை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் இதுக்கு ஈடாக இருக்கு. நல்லா இருக்கு. என்வாயன்மெண்ட் செம்மையா இருக்குங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய புத்திஸ்ட், இது சைனீஸ் டெம்பிளா இருந்தாலும் இது புத்திஸ்ட் பிலோசோபியை தழுவி தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நிறைய பாலி எழுத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமா சைனீஸ் லெட்டர்ஸையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ பாருங்க, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி ஒரு செம்மையான ஒரு என்வாயன்மெண்ட்டை நீங்க இங்க வந்தா என்ஜாய் பண்ணலாம். முக்கியமா மலேசியாவுக்கு வாராக்கள் இந்த ஸ்பாட்டை மறக்காம விசிட் பண்ணுங்க. நிறைய பேர் ஜென்டின் ஐலண்ட் போறதுக்கு தான் குறியா இருப்பீங்க, ஆனா இது ஜஸ்ட் ஒரு கோயில் தானேன்னு விட்டுருவீங்க. ஆனா விடாதீங்க, கட்டாயம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ரிக்ரெட் பண்ணுவீங்க. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் பாருங்க, இவங்க புத்திஸ்ட் அழகான ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு போட்டோ ஷூட்டுக்குரிய இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் நடுவில் இருந்து இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வியூவை பாருங்க, சுத்தி வளைச்சு மலை ரைட், அதுல இருந்து மேகக்கூட்டம் இப்படியே அலமோதி கொண்டு வருது. நடுவுல நாங்க எப்படி இருக்கும் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்றதுக்காக எங்களோட நினைச்சிருங்க. தொடர்ந்து விளையாடுங்க. ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புத்திசம் ஸ்ரீலங்கால தான் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அதுதான் இல்ல. புத்திசம் என்றது வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸான ஒரு ரிலிஜன். அது இலங்கையில மட்டும் இல்ல, வேற வேற நாடுகள்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிற மலேசியால கூட இந்த புத்திசம் ஒரு பிலோசாபிக்கல் ரிலிஜனா பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பின்னுக்கு இருக்கிற புத்தா ஸ்டாச்சு. ஸோ இந்த புத்தா ஸ்டாச்சு பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ இது புத்திசத்தை தழுவி இங்க இவங்க ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புத்தாவோட என்லைட்மெண்ட், அவர் எப்படி தன்னை தானே என்லைட்மெண்ட் ஆக்கி கொண்டார் அப்படியான விஷயங்களையும் அவங்க அதுல
சொல்லி வந்திருக்கிறாங்க. இது உங்கள் பார்வைக்காக. முக்தி அடைதல் அப்படின்னு சொன்னா என்லைட்மென்ட் சொல்லுவாங்க. சோ இந்த முக்தி அடைறதுக்கான படிமுறைகள் நிறைய இருக்கு. வாங்க அதை நான் உங்களே காட்டுறேன். காய்ஸ், இப்ப நீங்க பாத்திருப்பீங்க வந்து இதுக்குள்ள வந்து நிறைய சில்லறை காசுகள் வந்து இருக்கு. ஸோ எந்த நாட்டு காசா இருந்தாலும் இதுக்குள்ள வந்து அது இருக்கு. மலேசியன் காசு தான் அப்படின்னு இல்லை, என்ன வேற வேற நாட்டு காசுல கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் இவங்க இந்த சில்லறை காசு எல்லாம் இது வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் இருக்கு தானே தண்ணி வார இந்த பாத்துல வந்து சில்லறை காசை போட்டா அவங்க நினைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனால வார சைனீஸும் சரி, இருக்கிற புடிஸ்ட் ஆக்கள் வந்து நிறைய பேர் இவர்கிட்ட நின்று கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டியதை நினைச்சு கும்பிட்டுட்டு அவங்க காசை போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க போறாங்க. ஸோ அதனாலதான் இதுக்குள்ள வந்து நிறைய காயின்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ நம்மளும் இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்திக்காக நம்மள வந்து இந்த மாதிரி செய்து பார்ப்போம். வெல்கம் டு த ஹெல். வாங்க பாப்போம். காய்ஸ், இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இறந்து ஆத்மத்துக்கு வரவாக்கள் வந்து சித்திரகுப்தர் மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க தானே, அவங்ககிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றது. அதுக்கு பிறகு வந்து இவங்கள் அப்படியே ஹெல்லுக்கு போற வழி, அதாவது நரகத்துக்கு போற வழியில வந்து இந்த காட்சிகள் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெல் ஆஃப் சேம்பர் அப்படின்றாங்க. ஸோ அதாவது இவங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனைகளும் அதுக்குரிய பரிகாரங்கள் மற்றும் அதுக்குரிய வாய்ப்புகளை வந்து இவங்க கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்டனை காட்சி வந்து இங்க தத்ரூபமா சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹெல் ஆஃப் சேம்பருக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த செகண்ட் ஹெல் ஆஃப் சேம்பர்ல வந்து அவங்களோட தண்டனை தான் அகெயின். இப்ப திரும்பவும் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைகள் வந்து கீழே இருக்கிறாப்புல வந்து காணப்படுது. ஸோ இப்படிதான் நரகத்துல வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் தேர்ட் ஹெல் ஆஃப் சேம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அடுத்த கட்டத்துக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வந்து இங்க சைனீஸ் லெட்டர்ல பொறிக்கப்பட்ட சில எக்ஸ்பிளனேஷன்ஸும் வந்து இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அதை வாசிக்க முடியல. அதனாலே நாங்க கேரி அவுட் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படித்தான் வந்து நரகத்துல எல்லாம் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இதோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னு சொன்னா மக்கள் வந்து வாழ்ற காலத்திலேயே வந்து நல்லதுகள் நிறைய செய்து வாழணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு தத்ரூபமான, அதாவது பய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஸ்டாச்சூஸை வந்து இவங்க இங்க செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு நீதிபதி இருப்பார். ஸோ யார் தரப்புல வந்து நியாயம் கூட, அவங்க செய்த பாவம் என்ன, எவ்வளவு காலம் செய்திருக்கிறாங்க, எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏத்தாப்புல இவங்களோட கால தண்டனைகளும் இவங்களுக்கு ஏற்படுத்துறது, அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகளும் வந்து மாறுபடும். ஆறாவது ஹெல் ஆஃப் சேம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கூட கொடூரமான தண்டனைகள் வந்து மனிதர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெட்டுறது, இடிக்கிறது போன்ற தண்டனைகள். இதுவும் அதுல தொடர்ச்சியா தான் காணப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 7வது ஹெல் ஆஃப் சேம்பரா வந்து இருக்குது. ஸோ இந்த 7வது ஹெல் ஆஃப் சேம்பர்ல வந்து இன்னும் கொடூர தண்டனைகள், அதாவது முதலாவதுல இருந்து கடைசி வரைக்கும் போறதுல தண்டனைகளோட அளவும் வீரியமும் கூடிக்கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 8வது ஹெல் ஆஃப் சேம்பர். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்டனையை பொறுத்து, அதாவது எரியிற நெருப்புக்குள்ள மனிதர்களை போட்டு எரிய வைத்தல், அப்படியான கொடூர தண்டனைகள் வந்து வழங்கப்படுறது நரகத்துல. இப்ப நீங்க பாக்குறது வந்து 9வது ஹெல் ஆஃப் சேம்பர். ஸோ இந்த 9வது ஹெல் ஆஃப் சேம்பர்ல கொடுக்கப்படுற தண்டனை என்னன்னு சொன்னா
இதுதான் அந்த தண்டனை. சாப்பாடு இல்லாமல் பட்னியாக்கப்பட்டு கொடூரமாக ஒருவர் சாவதை இன்னொருவர் இருந்து வேடிக்கை பார்த்தது. இதுதான் 10வது ஹெல் ஆஃப் சேம்பரா வந்து காணப்படுறது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கொடுக்கப்படுற தண்டனைகளும் கொடூரமாக தான் உள்ளது. ஆனா இங்க வந்து ஒரு வித்தியாசமான காட்சியங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னன்னு சொன்னா வழங்கப்பட்டு வந்த தண்டனைகள்ல அடுத்தபடியா 10th சேம்பர்ல வந்து என்லைட்டன்மெண்ட் பகுதி சொல்லாமல் சொல்லப்படப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாருங்க காய்ஸ், இங்க வந்து 10 படிநிலைகள் இருக்கு. அதாவது நரகத்துல 10 படிநிலைகள் இருக்கு. இந்த 10 படிநிலையும் தாண்டி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மறுபிறவி என்ற இந்த கன்செப்டுக்கு வந்து அவங்க போவாங்க. அதாவது அவங்களோட காலங்கள், தண்டனைகள், தகுதிகள் அதன் அடிப்படையில வந்து அவங்க நிர்வாண என்லைட்டன்மெண்ட் அவங்களோட முக்தி அடைந்த நிலைமைக்கு போய் முக்தி அடைந்த நிலைமையில இருந்து இனி அவங்க மறுபிறவிக்கு என்னவாக இருக்கணும், அதாவது கூர்ம மச்சங்கள், அதாவது தண்ணிவாழ் மிருகங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி மன்னர்களாகட்டும், சாதாரண மக்களாகட்டும், விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், உயிரினங்களாகட்டும், ஸோ இப்படியான நிலைமையில வந்து அவங்களோட ரீபர்த், அவங்களோட அடுத்த மறுபிறவி வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த 10வது படிமுறைக்கு பிறகு வந்து இவங்க நம்புறாங்க. ஸோ அதைத்தான் நீங்க தத்ரூபமா சித்தரிச்சிருக்காங்க. ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சைனீஸ் டெம்பிள் வந்து வெளியில் எப்படி இருக்குது, ஸோ அதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் தட்டு தட்டாக பார்த்துருப்பீங்க அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்குள்ள நாங்கள் இப்போ வரை பார்க்க போகிறோம். வாங்க. நாங்கள் இப்போ சைனீஸ் டெம்பிள்குள்ள வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட்டான கோபுரங்கள் இருக்கு. ஸோ 9ஆம் மாடியில் தான் லாஸ்ட் கோபுரம் இருக்கு. லாஸ்ட் பிளேஸ் வந்து 9வது மாடியில் தான் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏறி வந்துட்டோம். சரியா கலைக்குது. ஸோ நாங்கள் இப்போ 9th மாடியில் இருக்கோம். ஸோ இந்த 9th மாடியில் இருந்து நீங்கள் வந்து இந்த அழகை ரசிக்கணும்.